வீர தீர சூரன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டோட்டலாக வந்து டேரக்டருக்கான ஒரு டைரக்ஷன்ஸ். ஏன்னா அவர் எடுத்த படங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபேமிலியோட ஒரு இம்பேக்ட் வந்து எப்போவுமே அந்த படத்தில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபேன்ஸுக்கான ஒரு செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு படம்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே ஒரு நார்மலாக போகிற மாதிரியே ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை, ஒருத்தவங்க வந்து இது பண்ணுறாங்க, அந்த மாதிரியே காட்டுவாங்க. அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விக்ரம் சாரே காட்ட ஆரம்பிப்பாங்க. விக்ரம் அண்ட் ஹீரோயினியை துஷாரா விஜயன். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் அந்த ஒரு பொசிஷன் என்னென்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு லவ்வாக நல்லா ஜாலியாக ஒரு காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதை ஒரு பாட்டிலே ஆரம்பித்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதை ஆரம்பிக்கும் போதே உண்மையிலே வந்துட்டு யாரா அந்த காளி, யார் அந்த காளி அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி சுற்றி சுற்றி வர்றதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்.ஏ. சூர்யா சாரோட இன்ட்ரொடக்ஷன் தான். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு வில்லனை இந்த அளவுக்கு ஃப்ரேம் வச்சு காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் தான் ஹீரோங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து காமிச்ச விதம். ஏன்னா அதில் விக்ரம் சாரை கூட அப்படி காமிச்சாங்களான்னு தெரில. ஆனால் எஸ்.ஏ. சூர்யா சாருக்கு அவ்வளோ இன்ட்ரடக்ஷன் இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப்லேயும் பார்த்திங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா சார் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸு. ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு கத்துவார். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவனே அரண்டு போயிடுவான். அது ஒரிஜினலாகவே ஒரு விஷயங்கள்லாம் செய்வார். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃபில் அவ்வளோ ஒரு இது. அதே நேரத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போகும். எல்லாருக்குமே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். அந்த டவுட்டை கூட ஒரே ஒரு வரியில் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இப்போல்லாம் வரப்படலை அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அதில் ஒரு டவுட் வரும். அதுலேருந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகும். அதுலேருந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக். இந்த மாதிரிலாம் கொடுக்காம டேரெக்டாகவே ஒரே லைன்லேயே ஒரு வார்த்தையிலே பேசுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க 2 பேரோட ரொமான்ஸ் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் என்ஜாய் பண்ணோம். இது வரைக்கும் இன்டர்வல்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்துட்டு முகூர்த்தத்துக்கு இன்னும் நாள் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு சீரியஸாகவே அது இன்டர்வலா இல்லை நான் என்ன நினச்சிட்டேன்னா ஸ்க்ரீனில் உண்மையிலே அவங்கக்கிட்ட அப்படி தான் பேசுகிறாங்க போலக்கும், இன்னும் படம் இருக்குது போலக்குன்னு உட்காந்தே இருக்கேன். லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இன்டர்வலுக்கு தான் இப்படி படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். எப்படின்னா இது வரைக்கும் ஒரு படம்னா முனிசிட்லேயே ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பேக் சைடில் உட்காந்து பார்க்குற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் முனையில் வந்து உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. திருப்பி வழக்கம் போல் பேக் சைடு, திருப்பி வழக்கம் போல் முன்னாடி. அது எனக்கு டேரக்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஆடியன்ஸோட பல்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 10-15 நிமிஷம் வந்து அழகாக ஆடியன்ஸை ஜாலியாக உட்கார வச்சுட்டாரு. ரெண்டாவதாக இன்டர்வல் வந்து எப்போவுமே சீரியஸாக ஒரு யோசனையோடையே முடிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த வட்டம் தான் இன்டர்வல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் வெளில வந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை இன்டர்வலில் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அப்படியே ஃபேன்ஸ் தான்ப்பா அப்படின்னு ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்தே கண்டினியூ பண்ணி, அதுவும் அந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோன்னே நான் கூட சொல்லியிருப்பேன், 6 பேக்கை வச்சு அப்படி நடந்து வரதை பார்த்தோன்னே அவங்க பையனை டூப் போட வச்சிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது அந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் கொடுக்கும். சீரியஸாகவே அப்படி இருந்தது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார் பாருங்கள். சீரியஸாகவே யாருமே எதிர்பார்க்காத டைமில் அப்படி சீட்டு முன்னாடி உட்காந்து விக்ரம் சார் தான் இப்போ பண்ணாரா அப்படின்னு யோசிக்க வைக்கும்ல, அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேக் சைடில் நார்மலாக கதை போகும். அதுக்கப்புறம் திருப்பி முன்னாடி வர்றது, அந்த ஒரு பீட் கொடுத்தது செம்ம மாசுன்னே சொல்லலாம். விக்ரம் சாரோட ஆக்டிங் பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நிறையா படங்கள் பயங்கர ஆக்டிங் ஸ்கோராக இருந்தது. ஆனால் அவர் சரியாக ஓடலைங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. இப்படிப்பட்ட ஆக்டருக்கு சரியாக ஓடலையே அப்படின்னு. ஆனால் இந்த படம் இதுக்காகவே ஓட வைக்கணுங்கிறதுக்காகவே ஃபேன் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரையுமே விக்ரம் சார் கத்த வைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ்லலாம் ஒரு ஃபைட் சீன்லாம் வரும். அவ்வளோ மரண மாசுன்னே சொல்லலாம். லென்த்து அதிகமாக இருந்தாலுமே ஃபேன்ஸுக்கு இம்பாக்டட் கொடுக்குற மாதிரியே ஒரு சில இடங்களெல்லாம் அங்கங்கே வச்சது சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஃபைட் சீன் வந்து இவ்வளோ லென்த்து வேணுமா அப்படின்னு கேட்டால் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற இடங்களெல்லாம் ஒரு பீட்டு கொடுத்தது வந்து இன்னும் என்கரேஜ் தான் ஆச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே படத்தில். அதை தாண்டி எனக்கு வந்து உண்மையே சொல்லணும் அப்படின்னா அந்த வெங்கட் அந்த கேரக்டரை வந்து நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிழங்கு வைக்கிற இடம்லாம் இருக்கும்ல, நீங்கள் படத்துக்கு போனால் தெரியும் அந்த கிழங்கு என்ன கிழங்குன்னு. அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுப்பார் பார்த்தீங்களா,
அதெல்லாம் மரண மாசுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டெக்னிக்கலாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த ஆர்ட் டைரக்டர்லாம் பாராட்டணும். ஒரு இதையுமே அவ்வளோ அழகாக ஊர் சைடு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி பேசுவாங்க, எந்த மாதிரி கேட்பாங்கங்கிறத முதற்கொண்டுமே அந்த சைடில் இருக்க அந்த திண்ணையிலேருந்து அந்த உரல்லேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பக்காவாக செட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் உண்மையிலே பயங்கர வைபுன்னே சொல்லலாம். முக்கியமாக விக்ரம் ஃபேன்ஸ் அத்தனை பேருமே ஓஹோ ஆகோன்னு பாராட்டலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் எதிர்பார்க்காத விதமாக ஜிவி பிரகாஷ் சார் வந்து அங்கங்கே மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டு தாக்குனாலும் அந்த சிங்கம் போலே அந்த சாங் வரும்போது கொடுத்த வைப்பு வேற லெவல்னே சொல்லலாம். உண்மையிலே படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் மியூசிக் ஜிவி பிரகாஷ் பக்காவாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரே 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 ஒரு பிஜிஎம் இருக்கும். ஆக்சுவலி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விக்ரம் சார் ஒரு சீன் ஒன்று பண்ணுவார். அதில் வர மியூசிக் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸுன்னே சொல்லணும் அப்படின்னா நம்ம பறவை முனியம்மாள் ஆக்சுவலி அந்த மேம் இப்போ இல்லை, இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் இன்னும் போகல அப்படிங்கிறதுக்காகவே ஓப்பனாக கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும், சிங்கம் போலே அப்படின்ட்டு. அந்த சாங் வைப்பு பண்ணாத பசங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தேட்டரில் அவ்வளோ வைப்பு இருந்தது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னால் அதையும் சொல்லலாம். இதை தாண்டி படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.